நான் முடிவு பண்ணிட்டேன் மீனாட்சி. இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி. உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ இப்படியே இருந்துக்கோ. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. மாமாவும் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நீயே போக போக தெரிஞ்சுப்ப. அப்புறம் எனக்கு உன் கையால தான் காபி குடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். காஃபி வித் மீனாட்சி, மை மீனாட்சி. நீ போய் போட்டு வையே, மாமா லைட்டா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மருமகனே. என்னையா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரத்துல எந்திரிச்சிட்ட? சீக்கிரமா? ஏமாமா, நானே 9 மணிக்கு சாவகாசமா எந்திரிச்சு வரேன். என்ன போய் சீக்கிரம் எந்திரிச்சு வரேன்னு சொல்றீங்க? 9 மணிக்கு எந்திரிச்சு என்னத்தையா வெட்டி முடிக்க போற? கிட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு தூங்க வேண்டியதானே? பாத்தீங்களா, சந்தடி சாக்குல எனக்கு வேலை இல்லைன்னு குத்தி காட்டுறீங்க. மருமகனே, நான் போய் உன்னை அப்படி பேசுவனாயா? இந்த தமிழோட தோட்டம் துறவு மில்லுங்க இது எல்லாத்துக்கும் ஒன்னாவத முதலாளியே நீங்க தானையா? நீங்க எதுக்கு இன்னொரு இடத்துல வேலை பார்க்கணும்ன்ற? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மருமகனே. நீங்க வருவீங்கன்னு உங்க அத்தா காஃபி போட்டு வச்சிருக்கா, முதல்ல அதை எடுத்து குடிங்க. அது சரி, இது எப்போ மாமா வச்சாங்க? இப்பதான் மருமகனே, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போனா. எடுத்து குடிங்க மருமகனே. ஓகே. என்னாச்சு மருமகனே? காப்பியா மாமா? அது இல்ல காப்பியா, இது பின்ன டீயா? அது இல்ல மாமா, இது காப்பின்ற பேர்ல வச்சிருக்க கழனி தண்ணி. இந்த கழனியை யார் போட்டது? உங்க அத்தை தான் போட்டா. ஓ மை குட்னஸ். இத்தனை வருஷமா இதை தான் காப்பி நினைச்சு குடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க மோசம் போயிட்டீங்க மாமா. நீங்க பயங்கரமா மோசம் போயிட்டீங்க. என்னையா சொல்ற மாமா? இத்தனை வருஷமா வாய்க்கு ருசியா ஒரு நல்ல காப்பி கூட குடிக்காத உங்களை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் மாமா. ஒரு நல்ல காப்பி எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? என் மனைவி மீனாட்சி போட்ட காப்பி மாதிரி இருக்கும் மாமா. பீரு சூடா இருந்தா நல்லா இருக்காது, காப்பி சூடு இல்லைன்னா நல்லா இருக்காது. ஆனா என் மீனாட்சி போட்ட காப்பி எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் தெரியுமா? மீனாட்சி போடுற காப்பில அந்த காப்பி செடியோட வேறு வாசம் கூட உன்ன கலந்துருக்கும் மாமா. அடா 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 மாமா, பால் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கும். டிகாக்சன் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கும். சர்க்கரை எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கும். அது சரி. மூணையும் கலந்து ஒரு ரேஷியோல காப்பின்னு ஒண்ணு கொடுப்பா பாருங்க. அடா 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 அடா. கும்பகோணம் டிகிரி காப்பி கூட மீனாட்சி கிட்ட டிகிரி கத்துக்கணும் மாமா, அப்படி இருக்கும். யோ, நானும் என் மக கையால எத்தனை தடவை காப்பி சாப்பிட்டுருக்கேன், ஆனா ஒரு முறை கூட இந்த மாதிரி யோசிச்சது கிடையாதுயா. மாமா, ஃபீல் பண்ணணும் மாமா. வாழ்க்கையில ஒன்னொன்னையும் ஃபீல் பண்ணணும். ஃபீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தான். எனக்கு இப்பவே என் மக கையால ஒரு காப்பி குடிக்கணும் போல இருக்கியா? குடிச்சிடுவோம். இதுல என்ன இருக்கு மாமா? மீனாட்சியை கூப்பிடுங்க, இப்பவே காப்பி போட்டு தர சொல்லுங்க. உன் மனைவி கிட்ட நீயே சொல்லியா, அதான் சரியா இருக்கும் அப்படின்றீங்க? ஆமா மருமகனே. அப்ப கூப்பிட்டுருவோம். மீனாட்சி, மீனாட்சி, மீனு குட்டி. அட என்ன மாமா, இன்னும் இந்த கழனி தண்ணியை கையில வச்சு மருமகனே ஊத்திங்க. டா போ. காபிக்குண்டான மரியாதையே போச்சு போ. மீனு, ஏன் மாமாக்கும் ஓ மாமாக்கும் ஒரு அருமையான காப்பி கொண்டா பார்க்கலாம். என்னடா அப்படி பாக்குற? காப்பி 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 போட்டு கொண்டா போ. என்னம்மா பாக்குற? போமா, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. காஃபி வேணுமா? காஃபி இருடா இருக்கு உனக்கு. என் அப்பாவுக்கு மட்டும்தான்டா சீனி. உனக்கு மிளகாத்தூள்
2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, உப்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், மாவான இத குடிக்கிற நீ ஜென்மத்துக்கும் நீ என்கிட்ட காஃபி கேட்க கூடாது. வாமா வாமா, உன் காஃபிக்காக தான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். கொண்டாமா சீக்கிரம் கொடு. அப்பா ஆ? அது இல்ல, இந்த கப் எடுத்துக்கோங்க. ஏண்டா எல்லாம் ஒண்ணுதானே? இல்லப்பா, இது மாமாவுக்கு. மாமாவா? காப்பில ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே. உன் புருஷனுக்குன்னே ஸ்பெஷலா போட்டிருக்கியா? மருமகனே, உங்க ஸ்பெஷல் டம்ளர் எடுத்துக்கங்க. எடுத்துக்கோங்க மாமா. மருமகனே, சியர்ஸ். இது வேறயா? சியர்ஸ். மாமா, ஆ? கப்பு மாத்திக்கலாமா? உனக்குன்னு ஸ்பெஷலா போட்டு கொண்டு வந்திருக்காயா? குடியா. ம். ஆஹா, அருமை அருமை, என்ன ருசி. மாவானே சாவுடா. என்னய்யா மாயி மின்னல் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? என்னன்னு தெரியல மாமா, திடீர்னு கண் இப்படி ஆயிப்போச்சு. உனக்கு எப்பவுமே விளையாடு தாயா. குடியா குடியா. அட குடியா. மருமகனே, நீ சொன்னதெல்லாம் நெசந்தாயா? என்ன மாமா? இந்த காஃபில காஃபி செடியோட வேறு வரைக்குமான எஃபெக்ட் தெரியுதியா? ம், தெரியுதா? குடிங்க. ஏமா, இன்னொரு டம்ளர் உனக்கு தானே, எடுத்து குடி. இது எனக்கு இல்லப்பா, அப்புறம் இதுவும் மாமாவுக்கு தான். ஐயோ, யோ, உங்ககிட்ட ருசியான காஃபிய இன்னும் எம்பிட்டு வேணாலும் குடிக்கலாமியா? சும்மா வாங்கி அடிச்சு விடு. அடிச்சு விட்டா புடிங்கி விட்டுருவேன் மாமா. எது? இல்ல மாமா, எனக்கு போதும்னு சொன்னேன். ஏயா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? எனக்கு வேணாம் மாமா. சரி மீனாட்சி, அந்த காஃபி எனக்கே கொடுத்துரு. அப்பா இல்லப்பா, இது உங்களுக்கு தர முடியாது. ஏன்னா இது நான் ஸ்பெஷலா மாமாவுக்குனே போட்டது. அப்படியா? ம். சரிம்மா. அப்பா, ம்? மாமாவை இதையும் குடிக்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ். ம்? யோ மருமகனே, என் மக ஆசைப்படுறால, வாங்கி அடிச்சு விடியா. இல்ல மாமா, உடம்புக்கு ஒத்துக்காது மாமா. யோ, 2 டம்ளர் காஃபில என்ன ஆக போகுது? ஆ. வாங்கி அடிச்சு விடியா. ஐயோ, உடம்ப ரொம்ப ட்ரபிள் பண்ணக்கூடாது மாமா. குடின்றல்ல. ஆ, குடிக்க மாட்டேன். ம், குடிக்கிறேன் மாமா. மாமா, நான் ரூமுக்கு போறேன் மாமா. ஏன் இங்கேயே இருக்க வேண்டியதானே? இங்கெல்லாம் இருக்கக்கூடாது மாமா. இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். என்னது? ஐயோ, ஒண்ணுமில்ல மாமா. எனக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் ரூம்லயே போய் இருந்துப்பேன். காஃபி போதுமா? இன்னொன்னு கொண்டு வர சொல்லவா? இன்னொன்னா? எதுக்குமா இப்படி ஓடுறான்? தெரியலப்பா. விளையாட்டுக்கார பையன்.
டேய் வேட்டையா, இந்த தடவை போனா போகுதுன்னு மிளகா பொடி போட்டேன். இன்னொரு தடவை காஃபி கேட்டு பாரு, எலி மருந்துதான். தள்ளி போயா, தள்ளி போ. ஏய் போயா, போ 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 போயா, போ போ. இவங்க அப்பாவுக்கு ஊருக்குள்ள அப்படி ஒரு நல்ல பேர் இருக்கு. இவனை பாரு, பட்ட பகல குடிச்சிட்டு திரியறான். அப்பன் பேரை கெடுக்கிறதுக்குன்னு எல்லார் வீட்லயும் ஒருத்தன் இருக்க தானே செய்வாங்க. ஆமாமா, வா. அம்மா லட்டியா, அப்பா. காஃபியா டீயாப்பா? ஐயய்ய, நான் இன்னும் ஒரு மாசத்துக்கு காபி டீ எதுவுமே குடிக்க கூடாதுன்னு இருக்கேனே. ஆளை விடுங்க, நான் பேப்பர் படிக்க வந்தேன். படிச்சுட்டு அப்படியே இடத்த காலி பண்ணிடுறேன். யோ ஏய் யார் யார் நீ? நீ குடிச்சிட்டு இங்க வந்து விழுந்திருக்க. முதல்ல எந்திரி. எழுறியா? எழுறு. ஐயோ வாந்தில என்னப்பா? எடுக்கறா. என்ன இது? ஏய் ஐயோ எந்திரிப்பா, ஏன்பா? எந்திரி எந்திரி. ஏய் எழுந்து போ அந்த பக்கம். இடத்த காலி பண்ணுப்பா. எழுந்துறப்பா முதல்ல. எனக்கா இங்க வந்து எங்க வாந்தி குடிச்சிட்டு எடுக்கறா? இங்க வந்து வாந்தி எந்திரிப்பா. எடுக்கற. ஏன்பா ஒருத்தர் எழுந்துறல? சொல்றல, எந்திரி, மேல எந்திரி. வேற வேலை இல்ல. காலங்கத்தால எந்திரிப்பா. குடிச்சிட்டு வந்து இதே விழுந்துற. உங்க வீடா இருந்தா நீ வாந்தி எடுப்பியா? உங்க வீடா இருந்தா இங்க இப்படி இருந்து முதல்ல பண்ணுவியா? கிளம்பு. சரியா நாள். எங்கேயோ குடிச்சிட்டு இங்க வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு ரோதனை வந்து சேருதுங்க பாரு நம்மளுக்குன்னு. அடடே, நடிகை விரலாட்டு எனக்கு முன்னாடி வந்துட்ட போல. ஆமாண்ணே. மாஸ்டர், ஆ. தம்பிக்கு எனக்கும் ஸ்ட்ராங்கா 2 காபி. ராங்காவா? அண்ணே, எனக்கு காபி கீப்பிலாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்களே குடிச்சுக்கோங்க. ஏன் தம்பி? நானே இப்போ தான் டயர் பஞ்சராகி போய் உக்காந்துருக்கேன். மறுபடியும் பஞ்சர் ஆச்சுன்னா பாடி தாங்காது, வெடிச்சிரும். வெடிச்சிருமா? நல்லா தானே இருக்கு. ஏன் வேட்டையா, போன வாரம் தானே டயரும் டியூப் மாத்திரம், அதுக்குள்ள எப்படி பஞ்சர் ஆச்சு? அண்ணே, நான் பஞ்சர்னு சொன்னது என் வண்டிக்கு இல்லைண்ணே, அப்புறம் என் எனக்கு. ஏய் என்னையா சொல்ற? நான் கோல்டு காப்பி, இன்ஸ்டன்ட் காப்பி, ஃபில்டர் காப்பிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. ஆனால் எங்கேயாவது தாளிச்ச காப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாளிச்ச காப்பியா? ஆ, அப்படின்னா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. காப்பி பொடியோட கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு எல்லாத்தையும் போட்டு போட்டு வீச நல்லா நீ ஊற்றி காப்பியை நல்லா சுண்ட சுண்ட தாளிச்சு கொடுத்துட்டானே என் பொண்டாட்டி. தாளிச்சு கொடுத்துச்சா? ம், அதையா குடிச்சா? குடிச்சனாவா? 2 கப்பு, கப்பு கப்புன்னு வேற அடித்தேன். அடியாத்தி, இது பால் டாயில விட ரொம்ப மோசமா இருக்கும் போலியே. ம், மாஸ்டர், எனக்கு காப்பி வேண்டாம், கேன்சல். அதுதான் சரி. தம்பி தம்பி. எந்திரிப்பா. எந்திரிப்பா, எந்திரி. எந்திரி. தம்பி யார்ப்பா? இந்த ராதா தேட்டரில் என்ன படம் போட்டிருக்கான்னு பாருங்க. அண்ணா அண்ணா, என்ன இப்படி வேகமா ஓடுறீங்க? தம்பி, உன் மச்சான் வைத்தி மூக்கு முட்டை குடிச்சு புட்டு வீதியில விழுந்து கிடக்குறாரா, பார்த்தவங்க சொன்னாங்க, அதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? வாணே வந்து வண்டியில ஏறுங்க. வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. சீக்கிரம் ஏறுங்கண்ணே. தள்ளி உட்காருண்ணே, தள்ளி உட்காரு. சீக்கிரமா போ, போயா போயா. சீக்கிரம் போ. இதெல்லாம் பார்த்தா தமிழ் நாண்டுட்டு தான் சாகணும். என்னன்னே செய்யறது? நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அண்ணா அண்ணா, வண்டியை பிடிங்க. மச்சான் மச்சான், அண்ணா என்ன தள்ளு, என்ன தூக்குண்ணே. பார்த்து பார்த்து. பார்த்து 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 மெல்ல. வேட்டையா பார்த்து. அண்ணா பார்த்து பத்திரம் பிடிச்சிக்கோ. தள்ளி உட்காரு. டக்ளஸ் நல்லா சரிங்க. பிடிச்சிருங்க. அண்ணா நல்லா பிடிச்சிக்கோ. வேட்டையா பார்த்து நான் பார்த்துக்கிறேன். பார்த்து பொறுமையா போங்கயா.
to Aircom Customer Care Service. தமிழுக்கு எண் 1 அழுத்தவும். For English, press 2. உங்களது பேலன்ஸ், வேலிடிட்டி அக்கவுண்ட் முதலியவற்றை தெரிந்து கொள்ள எண் 1 அழுத்தவும். ரூபாய் 50 மதிப்பிலான டாக் டைம் கடன் பெற எண் 2 அழுத்தவும். ஹலோ டியூன் சர்வீஸ்களுக்கு எண் 3 அழுத்தவும். எங்களது மதிப்பு கூட்டப்படும் சேவைகளை பற்றி தெரிந்து கொள்ள எண் 4 அழுத்தவும். வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரியை தொடர்பு கொள்ள எண் 9 அழுத்தவும். முந்தைய மெனுவிற்கு வணக்கம். ஏர்காம் அழைத்ததுக்கு நன்றி. சொல்லுங்க. என் பேர் மீனாட்சி. என் நம்பர் 9840921143. இதான் என் நம்பர். சொல்லுங்க மிஸ் மீனாட்சி, உங்களுக்கு என்ன பண்ணணும்? அது நேற்று ராத்திரி என் நம்பருக்கு திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. அது யாரு, எங்கேருந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். மன்னிக்கணும் மேடம், எங்களால் அந்த தகவலை சொல்ல முடியாது. நீங்க அதே நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாமே. இல்ல, அதுல நம்பர் எதுவும் வரல. அன்னோன் நம்பர் பிரைவேட் கால்னு வந்துச்சு. அப்போ அது இன்டர்நெட் காலா இருக்கும் மேடம். அப்படின்னா ஃபோன் மூலமா கால் பண்ணாம இன்டர்நெட் மூலமா கால் பண்ணிருப்பாங்க மேடம். அது யாருன்னு சொல்ல முடியுமா? அந்த தகவலை நாங்க சொல்ல முடியாது, மன்னிக்கணும். அட்லீஸ்ட் அந்த கால் எந்த நாட்டுல இருந்து வந்ததுனாவது. மன்னிக்கணும் மேடம், அந்த தகவலை நான் சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த கால் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து கால் வந்திருக்குன்னு பார்த்து உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. மேடம், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த ஒரு தகவலை மட்டும் சொல்லுங்க. என்ன காதலிச்சவன் என்ன ஆனா எங்க போனான்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேங்க. அந்த கால் கனடால இருந்து வந்ததான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. மன்னிக்கணும் மேடம், ஒரு கூடுதல் தகவல் வேணா சொல்றேன் மேடம். எங்களது சேவை மைய அதிகாரிகளோட பயிற்சிக்காக இந்த கால் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதனால நீங்க உங்களோட பர்சனல் விஷயங்களை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க கேட்ட தகவல் எங்களால தர முடியாம போனதுக்கு வருந்துகிறோம். அந்த தகவலை பெற நீங்களே காவல்துறையின் உதவியை நாடலாம். வேற ஏதாவது தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா மேடம்? மேடம், இல்ல. உங்களுக்கு திருப்திகரமா இருந்ததுன்னா ஏர்காம் எஸ் என டைப் செய்து 0202 என்ற எண்ணுக்கு யார் ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. மீனாட்சி, நானும் உங்க அம்மாவும் பக்கத்துல கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ வீட்டை பாத்துக்க. சரிப்பா. வேட்டை எங்க மீனாட்சி? என்னம்மா எங்க? வெளியே போயிருக்காம்பா. என்னம்மா இன்னும் புருஷன் அவன் வேணும் பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ ஒரு காலத்துல ஒன்னா விளையாடிக்கிட்டு இருந்தீங்க, பேசிக்கிட்டு இருந்தீங்க, சரி. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுலம்மா, இப்பவும் அப்படியே பேசலாமா? இனிமே மாமா அவரு இவருன்னு பேசி பழகுமா, புரியுதா? என்னம்மா? எங்க வைத்தி இப்படி இருக்கான்? பர்மகனே, வயிற்றுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல. அண்ணா, மெதுவா, மெதுவா, பார்த்து உட்காருங்க. உட்கார வை, உட்கார வை. டக்ளஸ் அண்ணா, உள்ள போய் குடத்துல தண்ணி எடுத்து. சரி வேட்டையா. டேய் வைத்தி, குடிச்சிட்டு போதையில தெருவுல கிடந்தானா? ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா, சும்மா. உண்மையை சொல்லு வேட்டையா. ஐயோ, நாளுக்கு நாள் என் மகன் இப்படி ஆயிட்டு வரானே.
இவ தலைவிதி என்ன ஆக போகுதோ கடவுளே. அண்ணே நான் பிடிச்சிக்கிறேன். தலைவலியா பொறுமையா தண்ணி ஊத்துங்க. தலை எப்படி அத்தை நான் பாத்துக்கிறேன் அத்தை. மாமா நான் பாத்துக்கிறேன் விடுங்க. அண்ணா மெதுவா பொறுமையா ஊத்துங்க. அண்ணே ரூம்ல கூட்டு போய் படுக்க வச்சு. சரி வேட்டையா பாத்து ஏம்மா, நீ போடுங்க. விடுமா? அத்தை ஏம்மா, நீ மாமா நீங்க விடுமா? விடுங்க நான் நான் பாத்துக்கிறேன். ஏய், போடுறா கை விடு. ஏட்டையா, மெதுவா ஏய், மெதுவா ஏய் ஒழுங்கா ஒழுங்கா வாயா. ஏய் பாத்து, பாத்து 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 வேட்டையா, ஜாக்கிரதை. பாத்து கூட்டு போங்கண்ணே. இப்படியே போச்சுன்னா நம்ம மகன் நமக்கு இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.